சேலத்தில் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது செல்லாதவையாக அறிவிக்கப்பட்ட 500 மற்றும் 1000 ரூபாய் தாள்களை 1 கோடி ரூபாய் அளவுக்கு வைத்திருந்தவர் கைது செய்யப்பட்டார். சேலம் மாவட்டத்தில் ராமலிங்கம் நகர் பகுதியில் கஞ்சா பதுக்கி வைத்திருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அந்த பகுதிக்கு சென்று பல்வேறு வீடுகளில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது சபீர் என்பவரது வீட்டில் சோதனை செய்தபோது பண மதிப்பிழப்பின் போது செல்லாது என அறிவிக்கப்பட்ட பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் தாள்கள் கட்டுக்கட்டாக இருந்தது தெரியவந்தது. 1 கோடி ரூபாய் செல்லாத நோட்டுகளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் சபீரிடம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது தொழிலதிபர் ஒருவர் பணத்தை கொடுத்து மாற்றி கொடுக்குமாறு கேட்டதாகவும் பணத்தை மாற்ற முடியாததால் அப்படியே வைத்திருந்ததாகவும் அவர் தெரிவித்தார்.